வணக்கம். கதிப்பம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய வழி அப்படின்ற ஒரு சிறுகதை தாங்க. ரொம்ப பேசி நான் உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. வாங்க நம்ம நேராக சிறுகதைக்கு போகலாம். வக்கீல் குமஸ்தா விருதாச்சல பிள்ளை என்றைக்கும் போல விடியற்காலை 5 மணிக்கே எழுந்து கொண்டார். நட்சத்திரங்கள் மறைந்த வானம் ஜன்னலில் தெரிந்தது. சைக்கிளை அடிப்படை சந்தியில் இருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்தார். சோப்பு டப்பாவும் வலைத்துண்டுமாக நந்தவனத்துக்கு குளிக்க புறப்பட்ட போது தெரு தூக்கத்தில் மூழ்கியிருந்தது. 30 வருட தினப்பழக்கம் இது. சைக்கிள் அவர் யோசனைக்கு இடம் தந்தபடி தானே போய் கொண்டிருந்தது. காலையில் கோர்ட்டுக்கு வரப்போகும் சிங்கிக்குளம் கொலைகேசி பற்றி யோசித்தார். ஒரு தெரு தாண்டும் முன்பே அது கலைந்து மூத்தவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை பற்றிய யோசனையாக உருமாறியது. இருள் பம்பிய வீதியில் சைக்கிள் சென்று கொண்டிருந்தது. எல்லா வீடுகளும் தெருவும் மனிதர்களும் பார்த்து பழகிய தொல்பொருளாகவே அவருக்கு தெரிந்தது. மனது வாயு தொல்லைக்குரிய மருந்து, வீட்டு வாடகை, வரப்போகும் அம்மன் கொடை என உருமாறி சுழன்று கொண்டே வந்தது. கல் பரவின தெருக்களில் சைக்கிள் போகும்போது நாய்கள் விழித்து கொண்டன. கடலக்கார தெருவை கடந்து வலப்பக்கம் திரும்பினார். நீண்ட தானாக்கார வீதி தெரிந்தது. குளிர்காலம் இரவென்பதால் ஜன்னல்கள் மூடப்பட்டு வீடுகள் ஈரமாய் இருந்தனர். தானாக்காரன் தெருவை கடக்கும் முன்பே அடுத்து வாடியான் தெரு, அடுத்து ஒரே சந்து, பிறகு நந்தவனம் என மனம் முந்தியது. சைக்கிள் வாடியான் தெருவுக்குள் நுழைந்தது. மிக குறுகலான தெரு. அதன் முதல் வீடாக இருந்தது பச்சை பெயிண்ட் அடித்த VSV வீடு. தாண்டினால் வரிசையாக இருபுறமும் வீடுகள். யோசித்தபடியே பரிச்சயமான அத்தெருவினுள் போய்க் கொண்டிருந்தார். தெருவின் கடைசி வீடு காரையார் வீடு. கம்பியிட்ட திண்ணையும் 6 படிகளும் கொண்டது. வலப்புறமாக திரும்பினால் சுப்பையா கோனார் சந்து. அதன் முடிவில் திலகிணறு உள்ள நந்தவனம் இருந்தது. சைக்கிளில் காரையார் வீட்டை கடக்கும் போது பார்த்தார். விடிவெள்ளி எரிந்து கொண்டிருந்தது. எதையோ யோசித்தபடி வலப்பக்கம் சைக்கிளை மிதித்து திருப்பினார். சைக்கிள் VSV வீட்டை கடந்து சென்றது. ஒரு நிமிஷ நேரம் திகைத்தவராக சைக்கிளை மெதுவாக ஓட்டினார். சைக்கிள் வாடியான் தெருவுக்குள் தான் போய்க் கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் இதை கடந்து போனோம் என தோணியது. ஒருவேளை கடந்து போகவில்லையோ, ஏதோ யோசனைதான் கடந்ததாக நினைக்க செய்து விட்டதோ என சுய சமாதானம் செய்து கொண்டவராக கரையார் வீட்டை கடக்கும் போது அதே விடிவெள்ளி எரிந்து கொண்டிருந்தது. வலப்பக்கம் சைக்கிளை திருப்பி ஓட்ட VSV வீடு முன்பு திரும்பி ஊர்ந்தது. வாடியால் தெருவு தாண்டினால் சுப்பையா கோண சந்தலவா வர வேண்டும். இது எப்படி வாடியால் தெருவே திரும்ப வருகிறது? ஒருவேளை தான் இன்னமும் தூக்கத்தில் கனவு கண்டு கொண்டிருக்கின்றோமோ? இல்லை, இது கனவில்லை, விழித்து கொண்டுதானே இருக்கின்றோம் என்று புரியும் போது பாதி தெரு வந்துவிட்டது. சைக்கிளை நிறுத்தி இறங்கி பின்னாடி பார்த்தார். VSV வீடு வாழைமரம் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. இது ஏதோ மன பிரம்மைதான் என்றபடி திரும்பவும் சைக்கிளை மிதித்தார். கடைசி வீட்டு விடிவிளக்கு கூரை வந்துவிட்டு தயங்கிபடி வலப்பக்கம் திரும்பினார். நினைத்தபடி அது VSV வீட்டு வாசலை கடந்தது. விருதாச்சல பிள்ளைக்கு எதுவும் புரியவில்லை. இது எப்படி சாத்தியம்? தெரு மூடிக்கொண்டு விட்டதா என்ன? தெருவின் முதல் வீடும் கடைசி வீடும் எப்படி அடுத்தடுத்த வீடாக இருக்கும்? திகைப்பும் பயமும் கவ்வி சைக்கிளை உருட்டி கொண்டு நடந்தார். தெரு தன்னை பூட்டி கொண்டு விட்டதா? அப்படியும் சாத்தியமா? இது நிஜமானால் இதிலிருந்து வெளியேறவே முடியாதா? யோசிக்க யோசிக்க பயம் பூரான் போல 1000 கால்களால் ஊர்ந்து உடலெங்கும் ஏறியது. வேஷ்டியை இருக்க கட்டிக்கொண்டு மூடிய வீடுகளை பார்த்தார். எல்லா கதவுகளும் உறைந்திருந்தனர். ஒரு வீட்டிற்கும் மற்றொரு வீட்டிற்கும் இடைவெளியே இல்லை. தப்பிக்க முடியாத பொறியில் அகப்பட்டு கொண்டு விட்டதாக தோன்றியது. உடலை நடுக்கமடைய செய்தது. துருவெறிய ஜன்னல் கம்பிகள், இருண்ட வானம் எல்லாமும் பீதி கொள்ள செய்தனர். சைக்கிளை உருட்டி கொண்டு கரையார் வீட்டு வரை வந்தார். வலப்பக்கம் இருள் படர்ந்திருந்தது. மிக மெதுவாக திரும்பினார். அதே VSV வீடு. பயம் முற்றாக அவரை பற்றி கொண்டது. மனைவி, மக்கள், கடன், கோர்ட், சிங்கிக்குளம் குலகேஸ் என எண்ணம் குடை நாட்டினம் போல சுழன்று அதிவேகமானது. தனக்கு துளியும் பரிச்சயம் இல்லாத தெருவை போல தென்பட்டது. யாராவது வீட்டு கதவை திறந்து வெளிப்பட மாட்டார்களா என காத்து கொண்டிருந்தார். எவரும் கதவை திறக்கவில்லை. தான் ஒருவேளை அதிகாலை என நினைத்து கொண்டு நள்ளிரவில் புறப்பட்டு வந்துவிட்டோமோ? வீட்டு கடிகாரம் காட்டிய நேரம் சரிதானா? யோசிக்க யோசிக்க குழம்புகிறது. மனதை தீற்றி கொண்டபடி சைக்கிளை நிறுத்திவிட்டு ஓடிவிடலாமா என்ற எண்ணம் வந்தது. அதுதான் சரியான வழி. சைக்கிளை பூட்டி நிறுத்தினார். ஆகாசத்தை ஏறெடுத்து பார்த்தார். ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. ஒளிந்து கொண்டு விட்டனவா? கண்ணை மூடிக்கொண்டு ஓடுவதை தவிர வேறு மார்க்கமில்லை என்றபடி தெரு அதிர ஓடத் துவங்கினார். நினைத்தது போல ஓடுவது எளிதாக இருக்கவில்லை. உடம்பு அதிர்ந்து மூச்சு வாங்கியது. காரையார் வீடு திரும்பும் போது கண்ணை மூடிக்கொண்டு இருளில் புகுந்து ஓடினார். பெருமூச்சுடன் நின்று கண்ணை திறந்தபோது அது வாடியான் தெருவாகவே இருந்தது.
ஆத்திரமும் பயமும் கொண்டவராக தனியே உறக்க தெருவின் பிறப்பை கொச்சைப்படுத்தி வசையிட்டார். நிசப்தம் தெருவை அடர்ந்து ததும்பியது. செய்வதென்ன புரியாமல் தரையில் உட்கார்ந்தார். வீட்டுக்குள் உறங்கும் மனிதர்கள் மீது கோபம் திரும்பியது. அவர்களையும் வசைத்தார். யார் வீட்டு கடிகார ஒலியோ கேட்டுக்கொண்டிருந்தது. கதவை தட்டி யாரையாவது எழுப்பி உதவி கேட்டால் நினைத்த உடனே என்ன சொல்லி உதவி கேட்க என்ற யோசனையும் தோண மௌனமாகி கொண்டார். தன் வாழ்நாள் முடிய போகிறதோ, சர்ப்பம் போல தெரு தன் வாளை தானே கவ்விக்கொண்டிருக்கிறதோ. எழுந்து நடந்து தெருமுனை வரை சென்றார். சுப்பையா கோண சந்து புலப்படவில்லை. தெருவின் வட்டம் சுருங்கிக் கொண்டே வந்து நத்தை கூடு போல ஆகிவிடுமோ, என்ன எழவு யோசனைகள் என விரல்களை இறுக்கிக் கொண்டார். பள்ளத்தை தாண்டி குதிப்பது போல இருளை தாண்டி குதித்தால் அடுத்த தெரு வந்துவிடாதா? உடல் வலியுடன் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டார். வேகமாக இருளில் தாவி குதித்தார். எதன் மீதோ மோதி அவர் கீழே விழும் சப்தம் அதிர்ந்தது. விழுந்த இடத்தில் கை ஊன்றி தலை தூக்கி பார்த்தார். காரையார் வீட்டில் லைட்டை போட்டுக்கொண்டு யாரோ கதவு திறக்கும் சப்தம் கேட்டது. ஒரு பெண் கதவை திறந்து கொண்டு வாடியால் தெருவில் இறங்கி கையில் இருந்த குப்பை கூடையுடன் வலப்பக்கம் மெதுவாக திரும்பி இருளில் நடந்து அவர் விழுந்து கிடந்த இடத்தருகே வந்து குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு அவரை பார்க்காது திரும்பி போனாள். அவர் உடனே தெருவை ஏறெடுத்து பார்த்தார். அங்கே சுப்பையா கோணா சந்து என்ற பெயர் தெரிந்தது. இந்த கதை இதோட முடியுதுங்க. இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி.